வணக்கம்மா. என் பேர் கீதா. சென்னையில இருந்து பேசுறேன். எனக்கு வந்து ஏஎல்பி எப்படி அறிமுகமாச்சுன்னா, யூடியூப் வழியா தான் அறிமுகமாச்சு. ஓம் சரவண பவ அதுல வந்து ஆக்டர் ராஜேஷ் அவர் வந்து நம்ம மூர்த்தி சார் இன்டர்வியூ பண்ணத வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் சஷ்டி டிவில அவர ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுல மூர்த்தி சார் பேசினது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. இவ்ளோ அவரோட ஹம்பிள்னஸ் அப்புறம் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா அவர் பேசுறது வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அவர பத்தின விஷயங்கள் அதுக்கப்புறம் நான் தேட ஆரம்பிக்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒண்ணு புரிஞ்சது. நிறைகுடம் தளும்பாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல அவரோட இது எல்லாமே இருந்ததுனால, நான் இத வந்து படிக்கணுன்ற ஆசை மட்டும் இருந்தது. அப்பனா இது எவ்ளோ தூரத்துக்கு சாத்தியப்படும்னு எனக்கு தெரியாம இருந்தது. ஏன்னா காலையில 4:30ன்றது வந்து எ எந்திக் அ எந்திரிக்கிறதுல பிரச்சனை இருக்காது. ஆனா வீட்டு வேலைகள், காலேஜுக்கு அனுப்புற பசங்கலாம் இருக்காங்க. அதனால 6:30 பஸ் அது மாரி சில பெர்சனல் இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால 4:30 கிளாஸ் பாசிபிள் ஆகுமா? அப்படின்ற கேள்வியே எனக்குள்ள இருந்துட்டு இருந்தது ரொம்ப நாளா. அதனால ஜாயின் பண்ண முடியுமான்றதே இருந்தது. ஒரு நாள் கேஷுவலா ஃபேமிலி கூட பேசும்போது, இது மாரி கிளாஸ் இருக்கு. எனக்கும் ஆசை தான். நீங்களும் ஒத்துழைச்சா சேரலாம் அப்படின்ற மாரி கேஷுவலா சொன்னேன். எதையாவது பண்ணு, உருப்படியா பண்ணு அப்படின்னு சும்மா அவங்களும் சும்மா தான் சொன்னாங்க. அப்படின்னா நான் பே பண்ணிட்டுமா? அப்படின்னு கேட்டுட்டு, உடனே பண்ணேன். அன்னைக்கு வந்து ஜூலை 7த் ஆக்சுவலா 8த் அன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது. ஜூலை 7த் அன்னைக்கு லஞ்ச் சாப்பிடும்போது பேசிட்டு உடனே 1:30 அப்போ கால் பண்ணேன். அவங்க ரிசப்ஷன்ல வந்து சொன்னாங்க, "ஓகேம்மா நாளைக்கு கிளாஸ் ஆரம்பிக்க போது. எல்லா அட்மிஷன்லாம் முடிஞ்சதே" அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா நான் நெக்ஸ்ட் பேட்ச் தான் ஜாயின் பண்ண முடியுமான்ற மாரி கேட்டுட்டு இருந்தேன். சரிம்மா நீங்க உடனே ஜாயின் பண்ண முடியுமா? நான் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க, "ஓகேம்மா நீங்க பண்ணிக்கலாம்." அதுக்குண்டான ஃபார்மாலிட்டீஸ் என்னன்னு சொன்னாங்க. அதையும் பண்ணேன். அப்போ உடனே எனக்கு வந்து மெசேஜும் பண்ணாங்க. "இன்னைக்கு ஈவினிங்கே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க" அப்டின்னாங்க. எல்லாமே ஒரு மிராக்கிள் மாரி வித்தின் ஒரு 2, 3 ஹவர்ஸ்லயே முடிவாச்சு. இந்த கிளாஸ் ஆரம்பிக்கணும், போய் ஜாயின் பண்ணணும் அப்டின்றது எல்லாமே. அதனால இது வந்து என்ன மாரி பாதிப்பு, எப்டி இது நான் எவ்ளோ நாளா நான் பார்த்துட்டு இருந்த விஷயம், எல்லாம் டக்கு டக்குன்னு எப்டி இது வந்தது அப்டின்றத வந்து இந்த கிளாஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் ஜாதகத்தையே வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரிஞ்சது. தனுசு இயல்பி மூலம் 4 போகுது. ஸோ 8ஆம் இடம் வந்து ஜோதிடம்ன்ற மாரி நான் எடுத்துக்கிட்டேன். தனுசுன்றது வந்து குரு பகவான்றதுனால, கேது பகவானும் சம்மந்தப்படுறாரு மூலம் நட்சத்திரத்தினால. ஸோ இது எல்லாமே கனெக்ட் பண்றதுனால நான் ஜோதிடத்துல இப்ப உடனே இது கிளிக் ஆயிருக்கு அப்டின்ற மாரி எனக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. இது வந்து எனக்கு இது பேக்கிரவுண்ட் எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி அஸ்ட்ராலஜி சும்மா YouTubeல தான் போய் ராசி பலன் அது மாரி தான் பார்த்துட்டுருப்போம். இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி இதுக்குண்டான பலன்கள் தான் பார்த்துட்டுருப்போம். அப்பனா இது வந்து எனக்கு ரொம்பவே புதுசா இருந்தது. என்ன பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு. ஏன் இப்படி நடக்குது? ஏன்ற கேள்விக்கு வந்து இதுல நெறைய இடத்துல பதில் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. நான் வெளியில யாருக்குமே ஜாதகம் பார்க்கல. ஏன்னா வந்து சார் சொல்வாரு, "நம்முடைய வார்த்தை வந்து அடுத்தவங்களோட வாழ்க்கை. நாம படிக்கிறோம். அந்த கியூரியாசிட்டில அடுத்தவங்களுக்கு போய் சொல்லி ஏதாவது தப்பா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்றதுக்காக நான் குரூப்ல போடுற ஜாதகத்த வந்து நல்லா அனலைஸ் பண்ணி எங்க மென்டாருக்கு அனுப்புவேன். அவரு வந்து இத பார்த்துட்டு கரெக்ஷன் சொல்லுவாரு. இல்ல நல்லா சொல்லியிருக்கேன்னா, "நல்லா சொல்லியிருக்காங்கம்மா" அப்படின்னும் சொல்லுவாரு. அவரு நல்லா என்கரேஜ் பண்ணுவாரு மென்டாரும். நந்தகுமார் சார் எங்களுக்கு மென்டார். இதுல வந்து எனக்கு இன்னும் ஒரு பெரிய புரிதல் என்ன பத்தி என்ன தெரிஞ்சதுன்னா, காலேஜ் போற பொண்ணு இருக்கிறதுனால, ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, "நீ ஹாஸ்டல்ல போடு. சும்மா வச்சுட்டு பேம்பர் பண்ணிட்டு இருக்காத" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் முடியாது. சென்னையில இல்லாத காலேஜா அங்க கோயம்புத்தூர் மத்த இடத்துல இருக்கு. நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். சென்னையில வச்சு தான் காலேஜ் சேர்த்து விடுவேன். டே ஸ்காலரா தான் போணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்படிதான் டே ஸ்காலரா தான் இருக்காங்க. ஆனா ஆஃப்டர் 2 இயர்ஸ் அவங்களுக்கு லக்னம் மாறும்போது, லக்னாதிபதியே 8ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நட்சத்திராதிபதி 12ல வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஃபாரின்ல நீ போயிருந்தா உனக்கு நல்லா இருக்கும்ன்ற புரிதல் இப்ப எனக்கு வந்திருக்கு. இத்தன நாள் வெளியூர் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் நானே. சரி நீ அங்க இருந்தா நல்லா இருக்கும். நீ உள்ளூர்லயே இருந்தா இது வந்து வேற மாரி ப்ராப்ளம் வந்துரும். நீ அங்க போயிட்டா மத்தது எல்லாமே காம்பன்சேட் ஆயிடும் அப்படின்ற புரிதல் எனக்கு வந்திருக்கு. அதுவும் இல்லாம அது மதின்றதுனால அத நம்ம இந்த மாரி மாத்திக்கலான்ற மெயினா புரிதல் வந்திருக்கு. என்ன இப்படிதான் இருக்கணும். எங்கேயும் வெளியில அனுப்ப மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து இது ஒரு புரிதல் கிடைச்சிருக்கு. அதே மாரி ஹஸ்பண்ட் கிட்டயும் ஏன் திடீர் நல்லா பேசிட்டு இருந்தாரு, திடீர் ஏன் இப்படி பேசுறாரு? நல்லா தானே இருந்தாரு அப்படின்ற மாரி தோணிட்டு இருக்கும். இப்ப அதையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, கடகம் ஏஎல்பி போயிட்டு இருக்கு. சனி பகவான் 2ல இருக்காரு. ஸோ ஆன்சர் கிடைச்சிருச்சு எனக்கு.
நாக்குல சனி உட்கார்ந்துட்டு இருக்கு. சனி பகவான் இருக்காரு. பேச்சு அப்படி இருக்கும் அப்படின்ற மாரி புரிதல் வந்து, ஓகே நாம வந்து மாத்திக்கணும். அ அந்த இடத்துல இதுக்கு முன்னாடிலாம் ஈகோ டச் ஆயி பதிலுக்கு பதில் ஏதாவது பேசி வாக்குவாதம் வரும். இப்ப அந்த வாக்குவாதத்துக்கு நான் போக மாட்டேன். ஓகே சனி பகவான் ஆக்டிவேட் ஆயிட்டாரு அப்படின்ற புரிதல் எனக்கு வந்துருச்சு. இது மாரி எனக்குள்ள நெறைய புரிதல் வந்திருக்கு. அ இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபிள் நான் ஆனதுக்கப்புறம் வெளி ஆளுங்களுக்கு பார்க்கலான்றது என்னுடைய கருத்தா நான் வச்சுட்டு இருக்கேன். அதனால எங்க ஜாதகத்தையே தினைக்கும் ஒரு ஆங்கிள்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த புரிதல் எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த புரிதல் வந்துட்டாவே நம்ம நெறைய விஷயத்த அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகே இதனால தான் இப்படி நம்ம பண்றோம். அந்த அக்செப்டன்ஸ் வந்துட்டாவே வாழ்க்கையில பாதி பிரச்சனை சரியாயிடும்ன்றது என்னோட நம்பிக்கையா இருக்கு இப்போ. மூர்த்தி சார் வந்து அவரு என்ன சொல்றது? ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்ட். அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்ளோ ஆழமான மீனிங் இருக்கு. அத வந்து ரொம்ப டேக் இட் டூ தி ஹார்ட்டா எடுத்துட்டு, அதான் வார்த்தையில கவனம் வேணும்னு அவர் சொல்றது. நம்ம வார்த்தை வந்து அடுத்தவங்களோட வாழ்க்கைன்றத வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த வார்த்தைய வந்து நான் ரொம்ப ஃபாலோ பண்ணணுன்ட்டு வச்சுட்டுருக்கேன். மத்தபடி சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப எக்ஸலன்ட்டான சாஃப்ட்வேர். இதுல வந்து டைம் கரெக்ஷன்ற கான்செப்ட் வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது இதுக்கு முன்னாடி. இப்ப வந்து ரொம்ப ஈஸியா அ எல்லா குருமார்களும் சொல்லிக் குடுத்ததுல வந்து, அன்னைக்கு சொல்லிக் குடுத்த பாடத்த உடனே நம்ம போட்டு நம்ம ஜாதகத்திலேயே செக் பண்ணோம்னா, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு 2, 3 மினிட்ஸ்ல வந்து எவ்ளோ விஷயம் மாறுதுன்றத வந்து இப்போ புரிஞ்சுக்க முடியுது. அது சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா அதுல இருக்கு. ரோல் ப்ளே பண்ணுது. பேசிக் கிளாஸ்ல வச்சுட்டே 10 நாள்ல இவ்ளோ தூரம் பண்றது வந்து, அது என்ன மாரி பேக்கிரவுண்ட் நாலேட்ஜ் ஏபிசிடியே தெரியாம இதுல வந்து இவ்ளோ தூரம் பண்றது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். இதே இதுல ஏற்கனவே நாலேட்ஜ் இருக்கவங்க வந்து இன்னும் வேற எங்க வேற லெவலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் இங்க இருக்க எல்லா டீச்சர்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை. எல்லா பேசிக் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எலிமெண்டரி லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் பொறுமையா, கொஞ்சம் கூட இரிட்டேட் ஆகாம, அ எவ்ளோ சில்லி கேள்வியா இருந்தாலும் அதுக்கு ரொம்ப பொறுமை, எக்ஸ்ட்ரார்டினரி பொறுமை. அ அந்த அளவுக்கு பொறுமையா, நிதானமா புரியிறபடி சொல்றாங்க. அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம் அந்த விஷயத்த.